தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைமகன் இயேசு கிறிஸ்துவிலும் அன்னை தாய் மரியாளிலும் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று தாயாம் திரு அவையானது புனித பெரிய கிரகோரி திருத்தந்தையும் மறைவல்லுனரினுடைய நினைவினை கொண்டாடி மகிழ்கின்றது. இந்த நாளிலே இந்த திருப்பலியானது குறிப்பிட்ட தம்பதியரின் 55வது ஆண்டு திருமண நாளின் நன்றி பலியாக ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது. இறைவன் இவர்களுக்கு இதுவரை செய்த சகல நன்மைகளுக்கு நன்றி கூறுவோம். தொடர்ந்து இறைவனுடைய அருளும் ஆசிரும் அவர்களுடைய குடும்பத்திற்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். மேலும் இந்த பலியானது நானையா, சூசையம்மாள், குருசு மிக்கேல், அந்தோணி இவர்களுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இளைப்பாற்றி அடையவும், அந்தோணி அம்மாள் ஆன்மா இறைவனின் இளைப்பாற்றி அடையவும், ஞான திரவியம், தெரேசா மேரி இவர்களுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இளைப்பாற்றி அடையவும், இந்த திருப்பலியிலே பங்கு பெறுகின்ற உங்கள் ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக நேரலையிலே இந்த திருப்பலியினை காண்கின்ற ஒவ்வொருவருக்கும் இறைவன் தாமே நிறைவான அருளையும் ஆசிரையும் தர வேண்டும் என்று நாம் உருக்கமாக மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜீவிப்புமாக உம்மக்களை இரக்கத்துடன் கண்காணித்து அன்புடன் ஆண்டு வரும் இறைவா, திருத்தந்தை புனித கிரகோரியின் பரிந்துரையினால் நீராட்சி பொறுப்பை ஒப்படைத்திருப்போருக்கு ஞானத்தின் ஆவியை அளித்தருளும். அதனால் புனித மக்களின் வளர்ச்சியையே அருள் நெறியாளர்களின் நிலையான மகிழ்ச்சியாய் அமைவதாக. உம்மோடும் தூயாவியானவரின் ஒன்றிப்பில்
இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மனித இயல்பை மட்டும் உடைய ஒருவர் கடவுளின் ஆவிக்குரியவற்றை ஏற்றுக்கொள்வதில்லை. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 10 முதல் 16 முடிய. சகோதரர் சகோதரிகளே, தூய ஆவியாரே அனைத்தையும் துருவி ஆய்கிறார். கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறார். மனிதரின் உள்ளத்தில் இருப்பதை அவருள் இருக்கும் மனமேயன்றி வேறு எவரும் அறிய முடியாது அன்றோ? அவ்வாறே கடவுள் உள்ளத்தில் இருப்பதை அவர் தம் ஆவியே அன்றி வேறு எவரும் அறியார். ஆனால் நாம் இவ்வுலக மனப்பாங்கை பெற்றுக்கொள்ளவில்லை. மாறாக தூய ஆவியை கடவுளிடமிருந்து பெற்றுள்ளோம். இவ்வாறு கடவுள் நமக்கு அருளிய கொடைகளை கண்டுணர்ந்து கொள்கிறோம். ஆவிக்குரியவர்களுக்கு ஆவிக்கு உரியவற்றை பற்றி விளக்கி கூறும்போது நாங்கள் மனித ஞானத்தால் கண்டுகொண்ட சொற்களை பேசுவதில்லை. மாறாக தூய ஆவியார் கற்றுத்தரும் சொற்களையே பேசுகிறோம். மனித இயல்பை மட்டும் உடைய ஒருவர் கடவுளின் ஆவிக்குரியவற்றை ஏற்றுக்கொள்வதில்லை. அவை அவருக்கு மடைமையாய் தோன்றும். அவற்றை அவரால் அறிந்து கொள்ளவும் முடியாது. ஏனெனில் அவற்றை தூய ஆவியின் துணை கொண்டே ஆய்ந்துணர முடியும். ஆவிக்குரியவரோ அனைத்தையும் ஆய்ந்துணர்வார். எவரும் அவரை ஆய்வுக்கு உட்படுத்த முடியாது. ஆண்டவருடைய மனதை அறிபவர் யார்? அவருக்கு அறிவுரை கூறுபவர் யார்? நாமோ கிறிஸ்துவின் மனதை கொண்டுள்ளோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 145. ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். 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 ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். எளிதில் சினம் கொள்ளாதவர். பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லோருக்கும் நன்மை செய்பவர். தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமை பற்றி பேசுவார்கள். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். மானிடர்க்கு வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொளியையும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். ஆண்டவர் தம் வாக்குகள் அனைத்திலும் உண்மையானவர். தம் செயல்கள் அனைத்திலும் தூய்மையானவர்.
தடுக்கிலும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார். தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கிவிடுகின்றார். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார். கடவுள் தம் மக்களை தேடி வருகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 4. இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 31 முதல் 37 வரை. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் உள்ள கப்பர்நாமுக்கு சென்று ஓய்வு நாளில் மக்களுக்கு கற்பித்து வந்தார். அவருடைய போதனைகளை குறித்து அவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஏனெனில் அவர் அதிகாரத்தோடு கற்பித்தார். தொழுகை கூடத்தில் தீய ஆவியான பேய் பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த பேய், ஐயோ, நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று உரத்த குரலில் கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார். அப்பொழுது பேய் பிடித்திருந்தவரை அவர்கள் நடுவில் விழச் செய்து அவருக்கு ஒரு தீங்கும் இழைக்காமல் பேய் அவரை விட்டு வெளியேறிற்று. எல்லாரும் திகைப்படைந்து, எப்படி பேசுகிறார் பாருங்கள், அதிகாரத்தோடும் வல்லமையோடும் தீய ஆவிகளுக்கு கட்டளையிடுகின்றார், அவையும் போய்விடுகின்றனவே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டனர். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறம் எங்கும் பரவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்பு இல்லாத அதிகாரம் ஆபத்தானது. அதிகாரம் இல்லாத அன்பு ஆழமற்றது. இறைமகன் இயேசு கிறிஸ்துவிலும் அன்னை தாய் மரியாளிலும் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, பிறரின் மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்த நான் எந்த வகையான அதிகாரத்தை என்னுடைய வாழ்க்கையிலே அதிகமாக நான் கடைபிடிக்கின்றேன் என்று சிந்திக்க இன்றைய இறை வார்த்தை வழிபாடு உங்களையும் என்னையும் அழைப்பு விடுக்கின்றது. ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு விதமான அதிகாரத்தோடு செயல்படுகின்றதை நாம் பார்க்கலாம்.
குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா 4 வகையான அதிகாரங்களை நாம் பார்க்கலாம். ஒன்று, உடலிலிருந்து புறப்படுகின்ற அதிகாரம். இது நம்முடைய பதவி, பணம், செல்வாக்கு, உடலினுடைய வலிமை இவற்றின் மூலமாக ஒரு மனிதன் பெறக்கூடியது. இந்த வகையான அதிகாரம் ஒரு சில நேரங்களில் மனிதனுக்கே ஆபத்தாக மாறக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த வகையான அதிகாரம் இறைவனை அடைவதற்கு உதவாது என்பதை நம்முடைய வாழ்க்கையில் உணர்ந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது வகையான அதிகாரம் மனதிலிருந்து ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய அதிகாரம். இந்த மனதிலிருந்து புறப்படுகின்ற இந்த அதிகாரம் என்று சொல்கின்ற பொழுது மனதினுடைய ஆற்றல், நாம் படிக்கின்ற படிப்புகள், அது புத்தகங்களாக இருக்கலாம் அல்லது பல உரையாடல்களை கேட்டு அதன் மூலமாக கற்றுக்கொள்வதாக இருக்கலாம். எனவே இதன் மூலமாக நாம் பெறுகின்றது இந்த வகையான அதிகாரம் ஒரு சில காலகட்டங்களில் நல்லவை போல தோன்றும். ஆனால் சில நேரங்களில் இது எல்லாராலும் பின்பற்றக்கூடிய ஒரு அதிகாரமாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் கல்வி அறிவு அற்றவர்களால் வாசிக்க முடியாது, கல்வி அறிவு அற்றவர்களால் படிக்க முடியாது. மூன்றாவது வகையான அதிகாரமானது இதயத்திலிருந்து வரக்கூடிய அதிகாரம். நல்ல உறவுகளின் மூலமாகவும் நல்ல உணர்வுகளின் மூலமாகவும் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய இந்த அதிகாரமானது சரியாக இருந்தால் அந்த மனிதன் நல்ல வளர்ச்சியின் பாதையில் செல்ல முடியும். ஒருவேளை அந்த உறவுகள் நல்ல முறையில் அமையாமல், உணர்வுகள் நல்ல முறையில் அமையாமல் இருந்தால் அது அவனை பாதாளத்திலும் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த வகையான அதிகாரமும் நிச்சயமாக அந்த இறைவனை நாம் அடைய முடியாது. நான்காவது வகையான அதிகாரம் ஆவியிலிருந்து புறப்படுகின்ற அந்த அதிகாரம். இந்த அதிகாரத்தோடு தான் இறைமகன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணி வாழ்க்கையில் பல்வேறு நிகழ்வுகளை நிகழ்த்தினார். குறிப்பாக சொல்லப்போனா இன்னைக்கு நற்செய்தியில் அந்த பேய் பிடித்தவனை தன்னுடைய வார்த்தையினுடைய அந்த வல்லமையினால் தூய ஆவியானவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த வரத்தினால அவர் அந்த ஆவியை விரட்டுகின்றதை பார்க்கின்றோம். புனித பவுலடிகளாரும் கூட ஆவியினால் இயக்கப்படுவதாக அவரே சொல்கின்றார். புனித பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 2வது அதிகாரம் 13வது வசனத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது, ஆவிக்குரியவர்களுக்கு ஆவிக்குரியவற்றை பற்றி விளக்கி கூறும்போது நாங்கள் மனித ஞானத்தினால் கற்றுக்கொண்ட சொற்களை பேசுவதில்லை, மாறாக தூய ஆவியானவர் கற்றுத்தரும் சொற்களையே பேசுகின்றோம் என்று சொல்கின்றார். இன்றைய நாளில் நீங்களும் நானும் எந்த வகையான அதிகாரத்தை நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்துகின்றோம்? தூய ஆவியானவர் தருகின்ற அந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்தி மக்களை இறைவனுடைய பாதையில் வழிநடத்துகின்றோமா இல்லையா என்பதை சிந்தித்தவர்களாக இறைவனுடைய அருளையும் ஆசிரையும் பெற தொடர்வோம் இந்த கல்வாரி பலியிலே. ஆமேன். புகழ் பாடி உன் பாதம் வந்தோம், என் குறை நீக்கி நிறைவாக்கும் இறைவா.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் நமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திருப்பலியின் வழியாக அனைத்துலகின் பாவங்களை மன்னிக்க திருவுளம் கொண்ட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புனித கிரகோரியின் விழாவில் நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கை எங்களுக்கு பயனளிக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் புனித கிரகோரி உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டினால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையினால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டினால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதர்களின் பெரும் திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சிப்பண் இசைத்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகியோர் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துகில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித உபகார அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், திருத்தந்தையான புனித கிரகோரியார், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரல மைமன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 கடவுளை அப்பா, தந்தாய் என்று அழைக்க இறைமகன் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார். நாமும் அந்த உரிமையோடு விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனர்ல உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையினை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் உங்களுடைய குடும்பங்களோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறை அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தம் நம்மை காத்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வதாக. ஆமீன். குருக்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஜெபம். நித்திய குருவாகிய இயேசுவே, உமது தாசராகிய குருக்களுக்கு எவரும் தீங்கு செய்யாதபடி அவர்களை உமது திரு இதயத்தில் வைத்து காப்பாற்றும். அனுதினமும் உமது திரு சரீரத்தை தொட்டு வரும் அபிஷேகம் பெற்ற அவருடைய கரங்களை கரைவிடாமல் காப்பாற்றும். விலை மதிக்கப்படாத உமது திரு இரத்தத்தில் தோய்ந்து சிவந்திருக்கும் அவருடைய இதழ்களை நிர்மல பரிசுத்தமாய் காத்தருளும். உமது மாட்சிமை பொருந்திய குருத்துவத்தில் உன்னத அச்சரங்களால் முத்திரையிடப்பட்ட அவருடைய இருதயங்கள் உலக பற்றின்றி தூய்மையாய் இருக்கச் செய்தருளும். உலகத்தின் தீவினைகள் அவர்களை அணுகாதபடி உமது பரிசுத்த அன்பு அவர்களை சூழ்ந்து காக்கும். கேடயமாய் இருக்க கடவது அவருடைய பிரயாசை ஏராளமான பலன் கொடுக்கும்படி ஆசீர் வைத்தருளும். யார் யாருடைய பிரச்சனத்திற்காக உழைக்கின்றார்களோ அவர்கள் குருக்களுக்கு இவ்வுலகில் ஆறுதலும் சந்தோஷமும் பரலோகத்தில் அழகிய நித்திய கிரீடமாய் இருப்பார்களாக. ஆமென்.
கிறிஸ்து பிறப்பின் யூப்ளி ஆண்டு இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த பிறரன்பு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் மது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். மது நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எங்களை வழி நடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எம்மில் தூண்டி எடுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. மூவர் கடவுளே, உமக்கே மாட்சி, உமக்கே புகழ், உமக்கே நன்றி. ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டமளித்தவர்களுக்கு ஆசிரியராகிய கிறிஸ்துவினால் முழுமையாக கற்று தருவீராக. அதனால் புனித கிரகோரியாரின் விழாவில் அவர்கள் உமது உண்மையினை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பிலும் அன்னை தாய் மரியாளின் பரிந்துரையிலும் என்றும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென். இயேசுவின் திருவுருவமே நம்பிக்கை இல்லாமல் வேறி வைக்கிறேன்.